கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் ஆளுநர் என் ரவி. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கண்ணன். விவரங்கள். நிச்சயமாக கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை அமைப்பதற்கான அந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் என் ரவி அனுப்பி வைத்துள்ளார். கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகத்தை நிறுவுவது தொடர்பான ஒரு சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் என் ரவி பல நாட்களாக ஒப்புதல் அளிக்காமல் இருந்தால் இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உள்ளிட்ட உயர்கல்வித்துறை அமைச்சர்களும் தங்களது கருத்துக்களையும் தங்களது கண்டனங்களையும் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி அனுப்பி வைத்துள்ளார். அதன்படி பார்த்தோம் என்றால் சில நாட்களுக்கு முன்புதான் இந்த சட்ட மசோதாவை தமிழ்நாடு ஆளுநர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான யுஜிசி விதிகள் உள்ளிட்டவை தொடர்பான நீதிமன்றத்தில் ஏராளமான வழக்குகள் உள்ளன. தமிழ்நாடு அரசும் உச்ச நீதிமன்றத்தில் தொடர்பான வழக்கு நிலுவையில் உள்ள காரணத்தினால் இந்த சட்ட மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் என் ரவி அனுப்பி வைத்துள்ளதாக தமிழ்நாடு அரசின் சட்டத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து தற்போது இந்த மசோதா ஆளுநர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ள நிலையில் இதனைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவரும் சட்டத்தை ஒப்புதல் அளிப்பது தொடர்பான முறையீடு செய்வதற்காகவும் தமிழ்நாடு அரசானது திட்டமிட்டுள்ளது. விரைவில் இதற்கான இந்த மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவரிடம் தமிழ்நாடு அரசு உண்டான கோரிக்கை மணியை அளிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்ணன், கலைஞர் பல்கலைக்கழகம் குறித்து அதில் வேறு ஏதேனும் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்? நிச்சயமாக இந்த கலைஞர் பல்கலைக்கழக மசோதாக்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அனைத்து கட்சிகளும் ஒரு மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை ஒரு பேரில் ஒரு பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். அதை பொறுத்தவரையில் அந்த மசோதாவிற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் வேந்தராக இருப்பார் என்று தெரிவிக்கப்பட்டு இந்த மசோதாவானது தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது. மிக முக்கியமாக கூற வேண்டும் என்றால் இந்த கலைஞர் பல்கலைக்கழகத்துக்கு வேந்தர் முதல்வராக இருப்பார் என்று நிறைவேற்றப்பட்டு இந்த சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநர் என் ரவிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அனுப்பி வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மொத்தம் 18 சட்ட மசோதாக்கள் கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதில் 17 சட்ட மசோதாவிற்கு ஆளுநர் என் ரவி ஏற்கனவே ஒப்புதல் அளித்த நிலையில் இந்த ஒரு சட்ட மசோதாவை மட்டும் நிலுவையில் வைத்திருந்தார். இது தொடர்பாக உயர்கல்வித்துறை அமைச்சர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்த நிலையில் இந்த சட்ட மசோதாவை தற்போது ஆளுநர் என் ரவி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.